ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட். அதாவது ஆதார் கார்டில் நீங்கள் ஒரு நேம், உங்கள் நேம் இல்லை உங்கள் ஃபாதர் நேம் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக மொபைல் நம்பர் மாற்றிட்டீங்க, அதனால் மொபைல் நம்பர் மாற்றிட்டீங்க, அதனால் நான் என்னுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், என்னுடைய பயோமெட்ரிக் அண்ட் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணணும், இல்லை என்னுடைய வீட்டு அட்ரஸ் அப்டேட் பண்ணணும். அந்த மாதிரி நிறையா ப்ராசஸ்லாம் இருக்குது ஆதார் கார்டில். எனி சேஞ்சஸ் அப்படி பண்ணி நான் அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. பட் எனக்கு இப்போ வரை இந்த ப்ராசஸ் அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது. ஒரு 30 to 40 days ஆயிடுச்சு. பட் எனக்கு இப்போ வரை ஆதார் கார்டு வரவே இல்லை, ஜென்ரேட் ஆகலை. இன்னும் என்னுடைய ரிக்வெஸ்ட் அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் புதுசாக ஆதார் கார்டு அப்டேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா, த என்ரோல்மெண்ட் இஸ் அண்டர் ப்ராசஸ், ப்ளீஸ் செக் அகெயின் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் யுஐஏடி, அதாவது நம்மளுடைய ஆதார் கார்டு வெப்சைட் UIDAI.government.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. அதாவது இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், 1947. அதாவது 1947 அப்படின்னு இருக்கா. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். எனி டைமும் நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி அதில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எது செலக்ட் பண்ணணும்னு கேட்கும், உங்களுடைய சர்வீஸ் கேட்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவை அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே, நான் டோல் ஃப்ரீ நம்பர் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே ஒரு மெயில் ஐடி இருக்குது இல்லையா, help@uidai.government.in. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு மெயில் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என் மெயில் எதில் நீங்கள் கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ உங்களுக்கு சப்ஜெக்டில் நான் இந்த மாதிரி ஆதார் என்ரோல்மெண்ட் பெண்டிங் இல்லை ஆதார் அப்டேட் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே தமிழ்லனாலும் டைப் பண்ணுங்கள், இங்கிலீஷ்லனாலும் டைப் பண்ணுங்கள். ஓகே, அது உங்களுக்கு எது வசதியோ அதுவே ஓகே தான். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிடலாம். இப்போ என்னுடைய இந்த ஆதார் அப்டேட் பெண்டிங்கில் இருக்குது, ஸ்டில் 40 days ஆகிடுச்சு, இதுவரை எனக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு மெத்தட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அதுக்கான மெத்தட் கிடைக்கும். ஸோ அதை சர்ச் பண்ணி உங்களுடைய அப்டேட்டட் ஐடி, அதாவது நீங்கள் இப்போ ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஐடி, உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் அந்த ஐடியில் கொடுத்துருக்கிற டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய டிரான்சாக்ஷன் ரிசிப்ட்டு. இப்போ நீங்கள் அமௌண்ட்டு அதாவது நியூவாக ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு அமௌண்ட்டு பே பண்ண வேண்டாம். இல்லை நான் புதுசாக ஏதோ அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அமௌண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணியிருப்பீங்க. அந்த ரிசிப்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் டைப் பண்ணி இல்லை அட்டாச் பண்ணி, அதாவது மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிசிப்டை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு SRNS நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். SRN நம்பர் வரும். அதாவது உங்களுடைய கம்ப்ளைண்ட் நம்பர், அதை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேயா, இதுதான் அடுத்த ஒரு ப்ராசஸ். இப்போ 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று டோல் ஃப்ரீ நம்பர், இன்னொன்று நீங்கள் மெயில் அனுப்புறது. ஸோ இந்த help@uidai.government.in அப்படிங்கிற மெயிலுக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஓகே, இன்னொன்று என்னது அப்படின்னா நீங்கள் கிரீவியன்ஸ், அதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த UIDAI வெப்சைட் நீங்கள் லாகின் ஆப்ஷன் அப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரீவியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ கிரீவியன்ஸ் ஓப்பன் ஆகும். ஏல உங்களுடைய நேம்,
இப்போ வந்து என்னுடைய சைல்டுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து உங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் நேமே நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். யார் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்களோ அவங்க நேம், அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுக்கணும். மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஸ்டேட் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிரீவியன்ஸ் ஆர் ஃபீட்பேக் நீங்கள் வந்து செல்ஃபாக கொடுக்குறீங்களா இல்லை வேறு ஒரு ஃபீட்பேக் மாதிரி அதர்ஸ்க்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுனால செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ என்ன கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் வந்து கிரீவியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் கொடுக்கலாம், இல்லை ஆத்தென்டிகேஷன் இஷ்யூஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து என்ரோல்மெண்ட் ஏஜென்சி மேலே நீங்கள் கொடுக்கலாம், இல்லை என்ரோல்மெண்ட் ரிலேட்டடாகவும் நீங்கள் கொடுக்கலாம், அப்டேட்டட் ரிலேட்டட். இப்போ என்ரோல்மெண்ட் ரிலேட்டட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ணுற ரிலேட்டடாக வந்து எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் அதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்டேட்டட் ரிலேட்டட், அதாவது வந்து பயோமெட்ரிக், நேம் சேஞ்சஸ், அட்ரஸ் சேஞ்சஸ், இந்த மாதிரி எந்த அப்டேட்டட் ரிலேட்டட்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்ளிகேஷன் ரிலேஷன், நெஃப்ட் அமௌண்ட் பற்றி, இந்த மாதிரி வந்து எரர் பெண்டிங் ஆக்சஸ், இந்த மாதிரி எந்த இது சம்மந்தமாக நீங்கள் கொடுக்குறீங்க, ஆதார் லெட்டர் இல்லைனா பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ்க்காக கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அதை கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டைப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் அப்டேட்டுக்காக கொடுக்குறேன் அப்படின்னாங்கிறதுனால அப்டேட் ரிலேட்டடுன்னு கொடுத்துட்றேன். ஓகேயா? இப்போ வந்து அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வந்து எனக்கு வரல அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். எனக்கு வந்து பேமெண்ட் நான் பே பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வரல அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நோ ஸ்டேட்டஸ், வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்டேட்டஸே வரல, எனி அப்டேட்டட் வேலிடேஷனில் இருக்கா, இல்லை அண்டர் ப்ராசஸில் இருக்கா, அப்டேட் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி எந்த ரிக்வெஸ்ட்டுமே வரல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணி 30 டேஸ்க்கு மேலே ஆகுது, பட் எனக்கு வந்து இன்னும் அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வந்து சேஞ்சஸ்க்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து. அதுக்கப்புறம் வந்து நோ ஸ்டேட்டஸ் அவைலபிள் ஆஃப்டர் 30 டேஸ் ஆன்லைன் அப்டேட் ரிக்வெஸ்ட். இப்போ வந்து நான் ஆன்லைனில் அப்டேட்டட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன், 30 நாள் ஆகியும் எனக்கு எந்த ஸ்டேட்டஸும் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓடிபி ரிசீவ்டு ஆன் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர். இப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரமாட்டேங்க அப்படிங்கிற ரிலேட்டடாக வந்து நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பேமெண்ட் டிடக்ஷன் ஆகிட்டு பட் வந்து சோலோ வந்து ஃபெயில்ட் ஆகுது அப்படிங்கிற வந்து ரீஃபண்டுக்காக வந்து எனக்கு பேமெண்ட் டிடக்ட் ஆகிட்டு பட் வந்து எனக்கு அதில் வந்து ஃபெயில்டு அப்படின்னு காட்டிடுச்சு, எனக்கு ரீஃபண்ட் வரல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்டடுக்காக ரெசிஸ்டன்ட் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். சரியா? இந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் மொபைல் நம்பர் அப்டேட்டட் ரிக்வெஸ்ட்டு அண்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன வந்து உங்களுடைய ரிக்வெஸ்ட் நம்பர், அதாவது என்ரோல்மெண்ட் ஐடி போட்டு அந்த டேட் எல்லாமே போட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சம்மரி மாதிரி எழுதி என்டர் கேப்சா கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதில் கொடுத்துருக்குறீங்க இல்லையா, இந்த மொபைல் நம்பருக்கும் இந்த மெயில் ஐடிக்கும் வந்து உங்களுக்கு எஸ்ஆர்என் நம்பர், அதாவது வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டோடைய நம்பர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை வந்து நீங்கள் வந்து எதில் போய் செக் பண்ணணும் அப்படின்னா வந்து ரிவர்ஸ் வந்துக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து செக் கிரீவியன்ஸ் ஆர் ஃபீட்பேக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா, இந்த எஸ்ஆர்என் நம்பரை வந்து இதில் போட்டுட்டு என்டர் கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கிரீவியன்ஸ், அதாவது உங்களுடைய கம்ப்ளைண்ட் அண்ட் ஃபீட்பேக் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.